Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Hatika from Trio Cousins Cuisine. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க டக்குன்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பக்ரீத் ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம பாச்சோர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் கீ, 2 கப் முதல் தேங்காய் பால், 1/2 கிலோ பச்சரிசி, 5 கப் ரெண்டாவது தேங்காய் பால், 1/2 கிலோ வெல்லம், 2 பட்டை, 10லேருந்து 15 ஏலக்காய், 6லேருந்து 8 கிராம்பு, 1/4 கப் பிஸ்தா, 1/2 கப் முந்திரி, 1/4 கப் கிஸ்மிஸ், 1/2 கப் பாதாம். இப்போ நம்ம பாச்சோர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வெல்லம் மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் தண்ணியில் 1/2 கிலோ வெல்லம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு வெசலில் 5 கப் ரெண்டாவது தேங்காய் பால் கூடவே 15 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ பச்சரிசி சேர்த்து கூடவே அந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இன்கேஸ் தண்ணி பத்தல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக் ஷுர் தட் யூ ஆட் பாய்லிங் வாட்டர். ஏன்னா அரிசியிலே வந்து புது அரிசி பழைய அரிசின்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் குவான்டிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வடிகட்டி வச்சுருந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 4 கப்ஸ் வந்துச்சு. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இனிப்பு பத்தல, ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வெல்லமே ஆட் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தால் நம்மளோட பாச்சோர் ரெடி. ஸோ ஐசிங் ஆன் த கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கிஸ்மிஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அரோமேட்டிக்காக நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை பாச்சோரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே யம்மியான பாச்சோர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாச்சோ ரெசிபி ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ். எங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஈதுல் அதா முபாரக். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபி வீடியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.